யாருக்கும் தலைவணங்கா தலையூர் காளியின் வாரிசுகளே, இந்த கொங்கு வசந்த திருவிழாவில் வரவேற்பு வைபவத்தில் பன்னீர் கொண்டு வரவேற்புதான் நம் மரபு. ஆனால் நான் மட்டும் சற்றே திசை மாறி இன்று கண்ணீர் கொண்டு வரவேற்கிறேன். கலங்கி விடாதீர்கள் உறவுகளே. ஆம், இது ஆனந்த கண்ணீர். எத்தனையோ தடைகள், 20 ஆண்டு காலமாக இரண்டு 20 ஆண்டு ஆழமாக அரசியல் வெளிச்சத்தில் இல்லாமல் நமக்கு எத்தனையோ அன்றாட பணிகள் இருந்தாலும், அரசு அலுவலக பணிகள் இருந்தாலும், கொங்கு நாட்டில் இருந்து அழைப்பு வந்திருக்கிறது. எம்முடைய கொங்கு நாட்டு சொந்தங்களை சந்தித்தே தீருவேன் என்று பல சவால்களை தாண்டி நம்மோடு இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நமது இதயம் கனிந்த துணை முதல்வர் அவர்களை அன்பாக பார்க்கும்போது, அவர் வருவார் வரமாட்டார் என்று 1000 பேர் சொன்னா கூட அவர் வந்திருப்பது உண்மையிலுமே நமக்கு ஆனந்த கண்ணீரை வரவிருக்கிறது. நம்முடைய அழைப்பை ஏற்றுங்கு வருகை தந்துள்ள மேடையிலே அங்கம் வைத்துள்ள அனைத்து தலைவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர்களுக்கும், என் உயிரிலும் மேலான இரத்த சொந்தங்களுக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். இங்கு நான் இன்று இந்த மேடையிலே நிற்பது ஒரு தனி மனிதனாக அல்ல, ஒரு பேச்சாளராக அல்ல, ஒரு சாதாரண உறுப்பினராக அல்ல, அரசியலே ஒடுக்கப்பட்ட அனைத்து சமுதாய மக்களின் ஒற்றை குரலாக நான் பேச வேண்டும் என்று இந்த மேடையிலே நிற்கிறேன். தமிழை பேச்சாகவும் தமிழனை மூச்சாகவும் நேசித்த தன்மான தலைவர் அவர்களின் பேரன் இங்கு வருகை தந்துள்ளார். தங்கமான முதல்வரின் அன்பு மகன், தமிழகத்தின் விதியை மாற்ற வந்த மதியே, தமிழகத்தின் அசைக்க முடியாத நிதியே, முத்தமிழ் அறிஞரின் கண்ணே, உங்களை வரவேற்கிறது இந்த ஈரோட்டு மண்ணே. தமிழக முதல்வரின் புதல்வரே, மக்களை நேசிக்கும் துணை முதல்வர் அவர்களே, உங்கள் வருகையால் இந்த பகுத்தறிவு பூமி பூரித்து நிற்கிறது. உரிமை தொகையை உபயோகோடு வழங்கும் கரமே, இந்த தமிழகத்தில் நல்லாட்சி நடத்தும் எங்கள் முதல்வரின் வரமே, வருக 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 என்று இரு கரங்கள் கூப்பி புதிய திராவிட கழகத்தின் சார்பாகவும் கொங்கு நாட்டின் மக்கள் அனைவரின் சார்பாகவும் நான் சார்ந்த வேட்டுக்கொண்ட சொந்தங்களின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்று, எங்களின் இதயம் கறந்த அன்பிற்கு பாசத்திற்கு நேசத்திற்கு உரிய துணை முதல்வர் அவர்களே, உங்களுக்கு நான் புகழ் மாலை சூட்டவில்லை, வேட்டுவ மரபில் இருந்து புரட்சி பூ மாலை சூட்ட வந்திருக்கிறேன். இது புரட்சி மாலை அல்ல, இது புகழ்ச்சி மாலை அல்ல, இது புரட்சி மாலை. எங்கள் இனத்தின் புறக்கணிப்பு என்பது உணர்ச்சி நிறைந்த பகுதி. சொல்ல வேண்டிய சில வருத்தங்கள் உள்ளன. வானத்து மலை பூமியை நோக்கி வருவது போல, கடலின் அலை கரைகறந்து வருவது போல, இந்த பிரம்மாண்ட மாநாட்டிற்கு வருகை தந்த அனைத்து சொந்தங்களுக்கும், பந்தங்களுக்கும், தலைவர்களுக்கும், என்னோடு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கக்கூடிய சமூகநீதி தலைவர் அனைவர்களுக்கும், பெருந்திரளாக வந்திருக்க அனைத்து தலைவர்களுக்கும்,
எப்படி சமுதாய முன்னேற்றத்திற்காக அரசியலை ஆயுதமாக நாம் எடுத்தோமோ அதே போல நீங்கள்லாம் இளைஞர்களே சமுதாயம் கல்வியை ஆயுதமாக எடுத்து வாழ்வில் சுயமாக முன்னேறி வெற்றிகளை நீங்கள் காண வேண்டும். அதுதான் என் ஆசை. சமுதாயத்திற்கு அதை நீங்கள் பரிசாக வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இது வெறும் கோரிக்கை மட்டுமல்ல, வேட்டு கொன்ற இளைஞர்களின் எதிர்கால நம்பிக்கை. மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களே, தமிழகத்தில் எல்லா சமூகத்தையும் அரியாசனத்தில் ஏற்றி அழகு பார்த்தவர்கள் நீங்கள். வேட்டு கொன்ற சமுதாயத்தையும் அமர வைத்து அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். அனைத்து சமுதாயத்தையும் ஆச்சரியக்குறியாக மாற்றி நீங்கள் எங்கள் வேட்டுவர் சமூகத்தை மட்டும் கேள்விக்குறியாக நிற்க வைக்க மாட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் தான் வல்லரசும் தர முடியும், நீங்கள் தான் நல்லரசும் தர முடியும். ஏனென்றால் நீங்கள் தான் நிதியம்சம். ஆம், முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் வம்சம். எங்கள் சமூகத்திற்காக முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் ஆட்சி செய்த புறநானூற்று மாமன்னர் வள்ளல் வல்விலோரிக்கு சிலை அமைத்து அவர் பொற்கரங்களாயே அதை திறப்புலா செய்து தமிழ்நாட்டிலேயே 2 நாட்கள் அரசு விழா கொண்டாடக்கூடிய ஒரு மாமன்னர் என்று சொன்னால் அது வள்ளல் வல்விலோரியை மட்டும்தான் குறிக்கும். அவ்வளவு பெரிய பெருமையை சேர்த்த முத்தமிழர் அவர்களின் வாரிசு அவர். 1980 ஆண்டுகளில் திருச்செங்கோடு நாடாளுமன்ற உறுப்பினர் 8 தொகுதிகளை கொண்ட திருச்செங்கோடு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பதவியை நமக்கு தந்து அழகு பார்த்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதற்கு பின்னிட்ட காலங்களில் பவானிசாகர் தொகுதியை திரும்ப நமக்கு கொடுத்து அழகு பார்த்தவர் திராவிட முன்னேற்ற கழகம் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். எப்போது பவானிசாகர் தனித்தொகுதியாக மாற்றப்பட்டதோ அப்போதே நாமும் அரசியலில் அனாதையாக மாற்றப்பட்டோம், தனித்து விடப்பட்டோம். ஏன், நாம் என்ன பவானிசாகர் தொகுதியில் மட்டும்தான் இருக்கின்ற சமூகமா? நமது இனத்தின் வாக்கு வலிமை புறக்கணிக்க முடியாத சக்தி. நம்மை யாரும் குறைத்து மதிக்க முடியாது. எங்கள் மக்கள் கொங்கு மண்டலத்திலே முடக்குறிச்சி, அரவக்குறிச்சி, குமராபாளையம், கோபி, பரமத்திவேலூர், கரூர், பொள்ளாச்சி, கிணத்துக்கடை உள்ளிட்ட கொங்கு மண்டலத்தில் 24 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கும் சக்தியாக வேட்டு கொண்ட சமூகம் திகழ்கிறது. இருந்தாலும் இன்றைய தமிழக அரசியல் களத்திலே நாம் அனாதையாக இருக்கின்றோம். ஆட்சி செய்வதையும் வேட்டையாடுவதையும் வேளாண்மை செய்வது அடிப்படையாக கொண்ட சமூகம் எங்கள் சமூகம். முத்தமிழறிஞரின் பாதையில் பயணிக்கும் சமூகம் எங்கள் சமூகம். தமிழக முதல்வரின் கொள்கைகளை இதயத்தில் சுமக்கும் சமூகம் எங்கள் சமூகம். 63 நாயன்மார்களில் சிவனுக்கு கண் கொடுத்த வம்சம் எங்கள் சமூகம். முருகனுக்கு பெண் கொடுத்த வம்சம் எங்கள் சமூகம். உங்க நாட்டின் 24 நாடுகளையும் ஒற்றை தலைமையின் ஆட்சி செய்த தலையூர் காளியின் வம்சம் எங்கள் வம்சம். இன்று அரசியலே ஒரு அங்கீகாரத்தை கேட்கின்றோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு ஒரு முகவரியை கேட்கின்றோம். எங்கள் சமூகத்திற்கு விடியல் கேட்டிட துணை முதல்வர் அவர்களின் இதயத்தை தேடி வந்திருக்கிறோம். அதிலும் உதயத்தை தேடி வந்திருக்கிறோம். சரித்திரம் போற்றும் முதல்வரின் புதல்வரே, காலை உணவு திட்டம்,
கலைஞர் வீடு திட்டம், உயர்கல்வி திட்டம், நாள்தோறும் நலத்திட்டம், முதல்வரின் முகாம் திட்டம், உரிமை தொகை திட்டம், பேருந்து திட்டம், இப்படி எத்தனையோ திட்டங்களால் இன்று தமிழகம் ஜொலிக்கின்றது, பயன்பெற்று ஜொலிக்கின்றது. திட்டங்களால் தமிழகத்தை தலை நிமிர வைத்த எங்களின் தேடலே, திராவிடத்தின் மாடலே, வேட்டுக்கொன்றின் குரலையும் கனவுகளையும் லட்சியங்களையும் ஆவல்களையும் கோரிக்கைகளையும் வடிவமைத்து உங்கள் செவிக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த புவியை மாற்றுங்கள், எங்களுக்கும் வாய்ப்பு தாருங்கள். நாங்கள் யாரையும் தாழ்த்தி உயர வேண்டும் என்று சொல்லவில்லை. யாருடைய உரிமையும் நாங்கள் பறித்து நாங்கள் உயர வேண்டும் என்று சொல்லவில்லை. சமூகநீதி எழுத்தில் மட்டும் இல்லை, உரைநடையில் மட்டும் இல்லை, அது நடைமுறையும் இருக்க வேண்டும். அந்த நடைமுறையில் எங்கள் இனத்தின் பெயரும் சேர வேண்டும் என்று எங்கள் மக்களின் குரலாக நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் மாமன்னன் என்று ஒரு படம் நடித்தீர்கள். ஆயிரம் படங்கள் நடித்திருக்கலாம். மாண்புமிகு தமிழக முதல்வரோட மகன் பாகுபலியை விட 1000 மடங்கான படங்கள் நடித்திருந்திருக்கலாம். ஆனா அதிவீரன் என்ற ஒரு கதாபாத்திரத்தை நீங்கள் என்று நேற்று நடத்தீர்களோ, நான் அப்போதே முடிவு செய்தேன், முத்தமிழரின் பேரன், இந்தியாவின் சமூகநீதி காவலர், வருங்கால இந்திய பிரதமர் அண்ணன் உதயநிதி அவர்களின் கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தேன். இன்று இந்த மேடையில் நான் கேட்டுக்கொள்வது, 2026 சூரியன் எங்கள் வீட்டு வாசலில் உதிக்கட்டும். எங்கள் இனத்திற்கும் விடியல் கிடைக்கட்டும். இதுவே எங்கள் கனவு, இதுவே எங்கள் நம்பிக்கை. எல்லா சமூகத்தையும் அரசியல் அரியாசனத்தில் அமர்த்தி அழகு பார்க்கும் நீங்கள் எங்களுக்கும் வாய்ப்பு தருவீர்கள் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கின்றோம். இது ஒற்றை வேட்டுக்கொன்றின் குரல் அல்ல, ஒட்டுமொத்த வேட்டுக்கொன்றலின் நம்பிக்கை. இந்த மாநாட்டு பணியை நான் தொடங்கும் முதலிலிருந்து நான் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் எனக்கு உறுதுணையாக இருந்து, பக்கபலமாக இருந்து, அனைத்து வழிகளிலும் ஊக்கமளித்து தேவையான நல்ல ஆலோசனைகள் வழங்கி வந்த ஒருவர் இருக்கிறார். அவரை இந்த மேடையிலே சொல்லவில்லை என்றால் நான் ஏகலைவன் வம்சத்தில் வந்த வம்சாவளி இல்லை. கரூர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது உடன் பிறவா சகாதரன் என்று என அன்போடும் உரிமையோடும் கலந்த வார்த்தைகளால் அழைத்தார். அன்று கூறிய அந்த சகோதரர் என்ற ஒரு வார்த்தையே இன்று வரை அதே மரியாதையோடு, அதே பாசத்தோடு, அதே பண்போடு காத்து வருபவர் யார் என்பதை நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லியே ஆக வேண்டும். நான் சொல்லாவிட்டாலும் நீங்கள் அனைவரும் உணர்ந்திருப்பீர்கள். அது வேறு யாரும் அல்ல, சொல்லின் செல்வர், செயலின் வீரர், சுறுசுறுப்பில் எறும்பையும் மிஞ்சுபவர், மாண்புமிகு மேற்கு மண்டல சூரியன் செந்தில் பாலாஜி அண்ணனை வருக வருக என்று வரவேற்று என் உயிருக்கு உயிராக என்னை ஒரு தனித்தளத்திலும் உற்சாகப்படுத்தி ஒரு சகோதரன் என்ன செய்ய வேண்டுமோ அதை கடந்து என் தகப்பன் சாணத்தில் இருந்து என்னை பார்த்து கட்டல. இந்த மாநாடு 100% வெற்றி பெற்றிருக்கு நான் நம்புறேன். அந்த மாநாடு வெற்றி பெறுக்கு எனக்காக உறுதுணையாக இருந்த என் அன்பண்ணன் செந்தில் பாலாஜி வரவேற்று
அவர்கள் மட்டும் சொல்லிட்டா நம்ம சரியா போயிருமா? ஈரோட்டின் இமயம், ஈரோட்டின் வரலாறு அன்பு அண்ணன் முத்துசாமி அவர்களை சொல்லாமல் விட்டுவிட முடியுமா? கனிவானவர், பாசத்துக்கும் போட்டுதலுக்கும் உரியவர். அவர்களையும் வரவேற்று அண்ணன் ஒரு அனைத்து இங்க திராவிட கழகத்தின் குரலாக இங்கு வந்து நம்ம எல்லாம் அலங்கரித்துக்குரிய அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எங்கள் புதிய திராவிட கழகத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்று, இந்த மேடையிலே நான் ஒன்றை மட்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களின் நல்லாட்சியை 2026 சட்டமன்ற தேர்தலிலும் நாம் எல்லாம் வலு சேர்த்து 234 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த மாநாட்டை கொங்கு மண்டலத்திலே ஆரம்பித்து இருக்கிறோம். அண்ணா, நீங்கள் ஒன்றை மட்டும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அண்ணா. கடந்த சட்டமன்ற தேர்தலில் எங்களின் பங்களிப்பு அதிகம். ஆனால் இதையெல்லாம் உங்களை நம்பித்தான் சொல்ற, நல்லா கேட்டுக்குங்க. உங்களை நம்பித்தான் சொல்ற, என்னோட வாக்கை நீங்க காப்பாத்தி நம்பித்தான் சொல்ற. ஒரு சின்ன உதாரணம்னா, ஒரு தொகுதியில் இந்த பகுதியில் 1 லட்சம் வாக்கு வாங்கி இருந்தாங்கன்னா வரக்கூடிய 2026 சட்டமன்றத்தில் அது 1 லட்சத்தின் எங்க மக்கள் தொகுதிக்கு 10,000, 20,000, 30,000, 40,000, அதாவது வெற்றி பெற்ற போன முறை கிடைச்ச வெற்றியை விட வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்மளோட வெற்றி, அதாவது சொல்லணும்னா இன்னைக்கு 1 லட்சம் வாக்கு வாங்கி ஒருத்தர் ஜெயிச்சிருக்காருன்னா அடுத்த முறை அவர் வந்து 1,30,000, 50,000 என்ற வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவ செய்வதை உங்களின் நீங்க பெற்றுத் தருவீர்களா? எனக்கு முன்னாடி அண்ணனாக தம்பியாக வந்திருக்க சமூக நீதி தலைவர்களே, அனைத்து கட்சி தலைவர்களே, நீங்கள் பெற்றுத் தருவீர்களா? பெற்றுத் தருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நேரமும் காலமும் பொன் போன்றது. அதாவது நான் அரசியல் பயணத்தை தொடங்கி 20 ஆண்டு காலம், சரியாக சொல்ல போன சமூக பணியை துவங்கி 15 ஆண்டு காலம் ஆகிறது. இந்த 15 ஆண்டு காலத்தில் நான் ஒரு அரசியல் வெற்றி கண்டு விட்டேன் என்ற நம்பிக்கையை எனக்கு உறுதுணையாக கொடுத்திருக்கிறது யார் என்றால் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். இந்த மாநாட்டுக்கு 1000 பேர் 1000 சொன்னாங்க, 1000 பேர் 1000 வேண்டி இருப்பாங்க. ஆனா அதை தாண்டியல கிடையாது. சொல்லும் போது நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னேன். நான் சொன்னது என்னன்னா, அவைய 1000 பேர் வேண்டாங்கன்னா எனக்காக என் சொந்தங்கள் 1,00,000 பேர் வேண்டுவாங்க, மழை வரக்கூடாது என்று. நம் வேண்டுதல் நிறைவேறிக்கிறது. நாம் வேண்டுதல் நிறைவேறிக்கிறது. எனக்கு இது மட்டும் போது. அவர் எம்எல்ஏ சீட் தராரா, மந்திரி சீட் தட்டாரா, ஆனா அது வந்து நான் ஒரு அங்கீகாரமா மக்கள் நீங்க நினைக்கிறீங்க, அந்த அங்கீகாரத்தை நமக்கு தருவார் நம்பிக்கையோடு நம்ம இந்த மாநாட்டை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நாம வந்து எப்பவுமே ராஜ்கவுண்டர்னா வந்து அனைத்து சமுதாய மக்களுக்கு போராடுறாரு, அனைத்து சமுதாய மக்களோட குரலா இருக்காரு அப்படிங்கிறத அதை விட நமக்கு வந்து நம்மளை வந்து நல்லதை விட சொல்றதை விட 100 மடங்கு வேற மாதிரி கொண்டு போறதுக்கு தான் மக்கள் இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து இந்த மேடையில் ஒரு 2-3 பேர்த்த பற்றி பேசாம நானும் எப்படி போறது அப்படின்னு நினைச்சிட்டு தான் இருக்கிறேன். நமது மாமன் 10 தோல்வி பழனிசாமியை பற்றி பேசவில்லை என்றால் இங்கு பலர் வருத்தப்படுவார்கள். நமது துணை முதல்வர் அவர்கள் சொல்வதை போல தொடர்ந்து பழனிசாமியே எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட வேண்டும், மாமா பழனிசாமியே கட்சியின் பொதுச் செயலராக இருக்க வேண்டும். அவர் இருந்தால் மட்டும்தான்
அந்த கட்சியோட ஓட்டு அவருக்கு உழுவாது. அதே போல எஸ்ஐஆரை பற்றி இங்கு நாம் பேசாமல் போய்விடவும் கூடாது. ஒரு கடைசி குடிமகனின் கடைசி உரிமை, அதாவது எந்த உரிமை இல்லைனா கூட வாக்குரிமைங்கிற ஒரு உரிமையும் கூட இன்னைக்கு அதாவது வலுக்கட்டாயமாக அந்த வாக்குரிமையும் பிடிக்கின்ற ஒரு சட்டத்தை ஈற்றி, அதாவது அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு சட்டத்தை, அரசு சாசனத்தில் இருக்கின்ற ஒரு சட்டத்தை எதிராக ஒரு சட்டத்தை இயற்றி இந்த மக்களின் உரிமையை புடுங்கக்கூடிய ஒரு சட்டத்தை இயற்றி இருக்க பாஜகவை வன்மையாக கண்டித்து அப்புறம் நேற்று மலையில மலைச்ச ஒரு காளான், நான் தான் முதல்வர் சொல்லிட்டு, அதாவது ஒரு ரெண்டு பேர்த்துக்கு போட்டி இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். 2வது இடத்துக்கு யாருக்கு வேணா போட்டி வரணும், வேணா நீங்க போட்டியெல்லாம் மலைஞ்சு, இங்க முதல் இடம் எப்பொழுதுமே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டுமே என்று கூறிக்கொண்டு, இந்தியாவின் முதன்மை மாநிலம் தமிழ்நாடு, இந்தியாவின் முதன்மை சமூகநீதி காவலர் அண்ணன் தமிழ்நாட்டின் முதல்வர் மீண்டும் 2026 மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, 234 தொகுதியிலும் நாம் கட்டாயம் வெற்றி பெறுவோம். உங்களோடு நாங்களும் தோளோடு தோளாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு, 2021 சட்டமன்ற தேர்தலே ஆதரவு தெரிவித்து, சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் ஓடுறவங்க பயணித்து வந்ததுக்கு அதாவது சொல்லப்போனால் ஒரு முதல் மரியாதையாக தமிழ்நாடு சீர்மரபினர் நலவாரிய உறுப்பினர் என்று எனக்கு ஒரு வாய்ப்பு தந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, அண்ணன் வந்ததே சந்தோஷம். நீங்க என்கிட்ட நிறைய எதிர்பார்த்திருக்கலாம். அண்ணன் அதாவது இது சரித்திர மாநாடு, நம் இனத்தின் வரலாற்றில் சரித்திரம் படைச்ச மாநாடு இந்த மாநாடு. நம்ம அழைப்பையெல்லாம் ஏற்றுங்க வருகை இந்த அனைத்து சொந்தங்களுக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வருகை இந்த அனைவர்களுக்கும் நான் மீண்டும் சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், 20 ஆண்டு காலமாக சட்டமன்றத்திலே புறக்கணிக்கப்பட்ட சமுதாயத்திற்கு, இருளிலே உள்ள அந்த சமுதாயத்திற்கு வெளிச்சத்தை தந்துள்ள மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் அவர்களை வருக 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 வரவேற்று விடைபெறுகிறோம். வீழ்வது யாராக இருந்தாலும் வெற்றி பெறுவது நாமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அனைத்து சொந்தங்களுக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் வெளியே இருந்து பல மாவட்டங்களிலிருந்து வந்திருப்பீங்க. அமைதியான முறையில் போயிட்டு வாங்க. எல்லாரும் குடும்பம்